என் பேர் ஆசிர் சாமியல். என் ஒய்ஃப் பேர் தனபாக்கியம். எனக்கு கைத்தறுபாக்கம் தெற்கு மயிலோட சொந்த ஊர். 85வது வருஷம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. திருமணமானதுலேருந்து எங்களுக்கு குழந்தையே கிடையாது. பல வருஷங்கள் 2 வருஷம் 3 வருஷம் அப்படிமா ஓடிச்சு. என் கணவர் தான் அவங்க வீட்டிலே மூத்தவர். அதுக்கப்புறம் 4 பசங்க தம்பிமார். அப்போ அவங்களுக்கெல்லாம் வருடங்கள் எங்களுக்கு 10 வருஷம் போயிடுச்சு. 10 வருஷமும் குழந்தையே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. என் வாழ்க்கையில் மாத்திரம் குழந்தை இல்லைனாக்கெல்லாம் ரொம்ப எல்லோரும் என்னை இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாமனார் மாமியார் அப்படியே கணவர் டார்ச்சர் ரொம்ப பயங்கர டார்ச்சர் பண்ணுவாங்க. எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. நான் ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் குழந்தை இல்லையா, அவங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்குது, குழந்தைமாருக்கெல்லாம் இருக்குது, உனக்கு மட்டும் ஏன் இல்லைன்னே கேட்டாங்க. குழந்தை இல்லைனால ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப வேதனைப்பட்டோம். அதனால் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து பார்த்தோம். போகாத ஆஸ்பத்திரி கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, எவ்வளவோ பணம் செலவழித்தோம். ஆனாலும் எனக்கு ஒன்றுமே ஒரு இடத்துல கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. எல்லாமே தடையாக தரஞ்சி, பணம் தான் செலவழிஞ்சு மாத்திரைகளை சாப்பிட்டு ரொம்ப உடம்பு வேறு வீக் ஆயிடுச்சு. ஆனாலும் குழந்தை எனக்கு பிறக்கவே இல்லை. வருஷம் 10 வருஷம் ஆகிட்டு 12 வருஷம் 15 வருஷம் அப்படிமா வருடங்கள் பயங்கரமாக ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் 20 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் சொந்த ஊர் கைத்தாரை விட்டு நாங்கள் மாறி திருநெல்வேலிக்கு வந்தோம். எதற்காக நம்ம பூமியில் வாழணும், யாருக்காக வாழணும் அப்படின்னு எத்தனையோ தற்கொலை பண்ணி இறந்துக்கிடணும் அப்படின்னு தான் அந்த நாட்களெல்லாம் ரொம்ப முடிவு எடுத்தோம். ஆனாலும் அந்த டைமில் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிற டைமில் தான் விட்டோருங்க எல்லோரும் என் கூட பிறந்தவங்களாம் வெறுத்து ஒதுக்கி தள்ளலாம். அது மாதிரி அவங்க வீட்லேயும் அப்படித்தான். அவங்க அப்பா அம்மா தம்பிமார் எல்லாருமே வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அப்போ 2 பேர் நாங்கள் தனிமை தான். அப்போது நானும் கணவரும் ஒரு நாள் 2 பேருமே தற்கொலை பண்ணிக்கிடணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட நாங்கள் பேசிக்கிட்டோம். ஏன்னா எல்லோரும் வெறுத்து ஒதுக்கி தட்டோம், எல்லாம் வீடு வாசல் எல்லாமே இழந்துட்டோம். அப்போ நமக்கு இன்னும் என்ன இருக்குது, நம்ம எதுக்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தனிமையில் இருக்கும்போது நம்ம தற்கொலை பண்ணிக்கிடணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்போ என் கணவர் வேலைக்கு நைட் டியூட்டிக்கு போயிட்டாங்க. அப்போது நான் ரொம்ப வேதனையோடு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அந்த 2005 ஏசலைக்கிறார் கூட்டம் நடந்தது ஜான்சி காலேஜ் மைதானத்தில். அப்போ என் பக்கத்து வீட்டில் உள்ள சிஸ்டரு, ஏக்கா நீங்கள் ரொம்ப ஏன் வருத்தமாக இருக்கீங்க, நீங்கள் என்ன வாங்க நம்ம மீட்டிங் போவோம், அங்கே கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உடனே நானும் ரொம்ப மனசுக்கு கஷ்டத்தோடு தான் போனேன். அதனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தாலும் மனசில் சரீரப்பிராரமாக எனக்கு ரொம்ப வேதனை. ஆனாலும் மறுபடியும் போவோமே அப்படின்ட்டு தான் போனேன். அப்போ பால்தனார் ஐயா, அம்மா, எவாஞ்சலிஸ்ட்டு ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். அப்போது அங்கே பேசப்பட்ட சத்திய வசனம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. சரீரத்தில் என் ஆத்மாவில் இருந்த எல்லா பாரமும் என்னை விட்டு நீங்கி போச்சு. கர்த்தர் கண்டிப்பாக எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசம் வந்தது. அதில் ஒரு நாள் பகல் கூட்டம் நடந்தது. அதில் எவாஞ்சலிஸ்ட் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க தான் பேசுனாங்க. அந்த கூட்டத்தில் நாங்கள் போய் கலந்துருந்தேன். அதில் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. கடைசி ஜெப வேளையில் எல்லோரும் தனி ஜெபம் பண்ணாங்க. அப்போ நானும் போய் ஜெபம்னு எனக்கு ஒரு வாஞ்சி இருந்துச்சு. அப்பவும் எனக்கு ரொம்ப அழுகையோடு தான் நான் போய் அந்த கூட்டத்தில் கலந்துட்டு எல்லோரும் போயிட்டாங்க. எல்லோரும் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நானும் ஒரு சேரில் குத்த வச்சுருந்தேன். அந்த பாப்பாவை வாங்க காணும் போய் தனியாக ஜெபம் பண்ணுவோம், கடைசியில் ஜெபம் பண்ணு சொன்னாங்க. அதை விட நாங்கள் கடைசியில் ஜெபம் பண்ணோம். என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ எனக்கு 23 வருஷமாக குழந்தை லிஸ்ட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போது எனக்காக சொல்லி நல்ல பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. அப்போ இந்த வசனத்தையும் சொல்லி நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஜெபம் பண்ணது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். சில நாட்களுக்குள்ளே எனக்கு சரீரத்தில் ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு, காய்ச்சல் மாதிரி இருந்துச்சு. அப்போது காய்ச்சல் என்ன திடீர்னு காய்ச்சல் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணதுக்காக போனேன். அப்போது டாக்டரும் செக் பண்ணி ஒன்று ஸ்கேன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு பேபி இது குழந்தை உண்டாயிருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே சந்தோஷம் ஒரு பக்கம், ஆச்சரியம் ஒரு பக்கம். அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தும் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததில் பார்த்தா அதில் நல்ல உங்களுக்கு குழந்தை நல்லா கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, நல்ல மாத்திரை டானிக்கு எழுதி தரோம், சாப்பிடுங்க, அதுக்கு பேபி மாதம் வந்து செக்கப்புக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை விட கர்த்தருடைய கிருபையினால நல்ல மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு வந்தேன். மாதம் செக்கப் போயிடுவேன். கர்த்தருடைய கிருபையினால நல்லபடியாக அந்த குழந்தை வளர்ந்துச்சு. கர்த்தருடைய கிருபையினால அழகான ஒரு பெண் குழந்தை கொடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு அவங்க நினச்சாங்க 23 வருஷம் கழித்து இந்த குழந்தை எதுவும் ஊனமாக இருக்குமோ அப்படின்லாம் அவங்க நினச்சாங்க. ஆனால் குழந்தை சூப்பராக இருந்தது. எந்த பால்ட்டும் அந்த குழந்தைக்கு இல்லை. தாயும் செய்யுமா கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 23 வருஷம் கழித்து கடவுள் ஒரு குழந்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு. குழந்தை பிறந்ததுமே டாக்டர் வந்து மற்ற டாக்டர் அந்த டைமில் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட ரொம்ப விசாரித்தாங்க. இது எப்படி இந்த குழந்தை 23 வருஷம் கழித்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் இது எப்படி உருவாகுச்சு
நாங்களும் எத்தனையோ எங்கள் சர்வீஸில் நாங்கள் இப்படி கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு கேட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், இவாஞ்சலிஸ்டர் வந்து எனக்காக இயேசு அழைக்கிற ஊழியத்தின் மூலமாக சிஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சார் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். அப்படியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த இடத்துல கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டது. இப்போ நானும் என் கணவரும் குழந்தையும் கர்த்தருடைய கிருபையினால் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கோம். இப்போ கர்த்தர் எங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கா. இதுக்கு காரணம் இயேசு அழைக்கிற ஊழியம் தான். சிஸ்டர் ஜெபம் மூலமாக கர்த்தர் கொடுத்த அற்புதம். இந்த ஊழியத்துக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் இந்த ஊழியத்துக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறோம். எங்கள் சாட்சியை கேட்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எங்களை மாதிரி எத்தனையோ பேர் இந்த நாட்களில் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கும் கர்த்தர் வாழ்க்கையில் கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு அழைக்கிறார் ஸ்தானாதிபதிகள் கூட்டத்தில் சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் அளித்த வல்லமையான இறைச்செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்கென வழங்குகிறோம். இன்னைக்கு 2 కొరింథీయులు 9:7 நாம் பார்க்க போகிறோம். ఈ రోజు 2 కొరింథీ 9వ అధ్యాయం 7వ వచనం మనం చదవబోతున్నాం. வேதம் சொல்கிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ఉత్సాహముగా ఇచ్చువానిని దేవుడు ప్రేమించును అని దేవుని వాక్యం చెబుతోంది. உற்சாகமாய் நீங்கள் ஒவ்வொருவரும் உழைப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். మీరు ఎంతో ఉత్సాహంగా మీరు ఈ యొక్క సేవ కోసం ప్రయాసపడుతూ ఉన్నారు. நாங்கள் போக முடியாத இடங்களுக்கு நீங்கள் போய் ஊழியம் செய்கிறீர்கள். మేము ఏ స్థలాలకైతే వెళ్ళలేని స్థలాలకు మీరు వెళుతున్నారు. நாங்கள் போக முடியாத வீடுகளுக்குள் நீங்கள் போய் ஊழியம் செய்கிறீர்கள். మేము ఎక్కడెక్కడికైతే పోలేము అక్కడ అన్ని చోట్లకి చిన్న చిన్న స్థలాలకు మీరు వెళుతున్నారు, సేవ చేస్తున్నారు. எவ்வளோ தியாகத்தோடு உழைக்கிறீர்கள். మీరు చేసేది ఎంతో త్యాగముతో ప్రేమతో చేస్తున్నారు. கர்த்தர் உங்களை பார்த்து இன்றைக்கு என்னிடத்திலே சொல்ல சொன்ன காரியம் இதுதான். మిమ్మల్ని చూచి ప్రభువు చెప్పమన్న మాట ఇదే. உற்சாகமாய் உழைக்கிற என் பிள்ளைகளை பார்த்து சொல்லு. ఉత్సాహంగా శ్రమ పడుతున్న నా యొక్క బిడ్డలకి ఈ మాట వెళ్ళి చెప్పు అని చెప్పాడు. நான் அவர்கள் மீது பிரியமா இருக்கிறேன். నేను వాళ్ళని ప్రేమిస్తున్నాను అని చెప్పమని చెప్పాడు. அவர்கள் மீது பிரியமா இருக்கிறேன். నేను వాళ్ళని ఎంతగానో ప్రేమిస్తున్నాను అని చెప్పమన్నాడు. யார் நம்மோடு கூட இருந்தாலும் இல்லாமற் போனாலும் இயேசுவானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ఎవరు మనతో ఉన్నా లేకపోయినప్పటికీ బాధ లేదు, యేసు మనతో ఉన్నాడు. மணிலாவிலே ஒரு இடத்துல குப்பையெல்லாம் கொட்டுகிற ஒரு இடம். அங்க 1000 ஏழைகள் வாழ்ந்து வந்தார்கள். చెత్తను మట్టిని ఎక్కువగా పడవేసేటువంటి స్థలమందు వేల వేల కొలది ప్రజలు నివాసం ఉండేవారు. 1000க்கு மேலாக வீடுகள் அங்கு கட்டப்பட்டிருந்தது. వేల సంఖ్య కంటే అత్యధికంగా గృహాలు అక్కడ నిర్మించబడ్డాయి. அங்கே இருக்கிற குப்பையில் இருக்கிற இந்த பழைய ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து கூரை வீடு போல கட்டியிருந்தார்கள். ఆ చెత్త కుండీలో ఉండేటువంటి పాత రేకులను తీసుకొచ్చి తమ ఇంటికి కప్పుగా వేసుకునేవారు. ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவங்க பிள்ளைங்கள அந்த குப்பையில் ஏதாவது சாப்பாடு இருக்குதா போய் எடுத்துட்டு வாங்க என்று சொல்லி அனுப்புவாங்க. అయితే ఉదయాన్నే వారికి పిల్లలను ఆ యొక్క పడవేసినటువంటి చెత్త కుండీలో ఏవైనా ఆహారము తినుబండారములు ఉన్నాయని తమ పిల్లల్ని ఏరుకొని రమ్మని చెప్పేవారు. அதில் இருக்கிற சாப்பாடு தான் அவங்களுக்கு நாள் முழுவதும் சாப்பாடு. అందులో దొరికేటువంటి ఆ యొక్క ఆహారమే ఆ దినమంతి వారికి ఆహారమై ఉండేను. இப்படி அவர்கள் அதே இடத்திலே அவர்கள் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து கழித்தார்கள். ఈ రీతిగా వారి జీవితాంతం ఇలాగనే తమ జీవనాన్ని వారి గడుపుచుండేవారు. அதில் ஒரு சிலர் சிட்டியை கூட பார்த்ததில்லை. అందులో కొంతమంది పట్టణాన్ని కూడా చూసింది లేదు. அதே குப்பையில் பிறந்து அதே குப்பையில் இறந்தும் போனார்கள். అదే చెత్త కుండీలో పుట్టి అదే చెత్త కుండీల దగ్గర చనిపోయిన వారు ఉన్నారు. ஆனால் பாருங்க, அமெரிக்காவிலிருந்து மிஷினரிஸ் அந்த இடத்திற்கு ஊழியம் செய்ய புறப்பட்டு போனாங்க. అయితే అమెరికా దేశం నుండి మిషనరీలు అట్టి స్థలంలో సేవ చేయటకని బయలుదేరి వెళ్ళారు. அங்கேயும் அவங்கள மாதிரியே கூரை போட்டு அந்த குப்பைக்குள்ளேயே அவங்க வாழ்ந்து வந்தாங்க. ఆ మిషనరీ కూడా వారి వలె ఓ చిన్న పాక వేసుకుని ఆ చెత్త కుండీల యొద్ద వారిను జీవనం కొనసాగించడం మొదలుపెట్టారు. அந்த இடத்திலிருந்து ஆண்டுடைய அன்பை பற்றி சொல்லி வந்தார்கள். ఆ స్థలమందుండి దేవుని యొక్క ప్రేమను వారు చెప్తూ వచ్చారు. உற்சாகமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். ఉత్సాహంగా దేవునికి వారి సేవ చేయించుండేను. தங்களுடைய வசதியெல்லாம் விட்டு விட்டு
அந்த குப்பையிலே ஊழியம் செய்ய தங்களை ஒப்பு கொடுத்தார். తమ యొక్క వసతులను సుఖభోగమంతి విడిచిపెట్టి ఆ చెత్త కుండీల యొద్ద సేవ చేయుటకు వారు ప్రారంభించారు. இயேசுவானவர் கூட அப்படிதான் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் விட்டு விட்டு இந்த உலகத்திற்கு இந்த குப்பைக்குள்ள வந்து ஊழியம் செய்யும்படியாக வந்தார். యేసుక్రీస్తు కూడాను పరలోకంలో ఉండేటువంటి తన యొక్క మహిమంతను విడిచిపెట్టి ఈ లోకమంటువంటి చెత్తలో పెంట కుప్పలోనికి వచ్చి ఆయన సేవ చేయటం మొదలుపెట్టారు. ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம ஊழியம் தூசி குப்பை. అయితే వారి ఎదుట మనము కూడాను అటువంటి చెత్తకుండి వంటి వారమే. இயேசுவானவர் தன்னை தாழ்த்தினார். యేసు ప్రభు తను తాను తగ్గించుకుని இன்றைக்கு கூட உங்களில் அநேகர் அப்படி தியாகம் செய்து உங்களை தாழ்த்தி உழைத்து வருகிறீர்கள். ఈ దినాన కూడాను మిమ్మల్ని మీరు అలాగ తగ్గించుకుని మీరును నేడు సేవకులు వచ్చున్నారు. எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை போல ஆண்டவர் உங்களையும் உலகத்திலே ஜனங்களுக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். ప్రియమైన వారలారా, మిమ్మల్ని కూడాను యేసు ప్రభు మిమ్ములను అదే రీతిగా పంపించున్నారు. அப்போஸ்தலர் 26:18 பாருங்கள். అపోస్తల కార్యములు 26వ అధ్యాయము 18వ వచనం చూడండి. பவுல் இப்படியாக சொல்லுகிறான். పౌలు ఈ రీతిగా 18వ వచనంలో చెబుతున్నాడు. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுக்கு கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். నీవు లేచి నీ పాదములు మోపి నిలువుము. నేను ఈ ప్రజల వలనను అన్యజనుల వలన హాని కలగకుండా నిన్ను కాపాడేదను. వారు చీకటిలో నుండి వెలుగులోనికి, సాతాను అధికారం నుండి దేవుని వైపునకును తిరిగి నా యందల విశ్వాసము చేత పాప క్షమాపణను పరిశుద్ధపరచబడిన వారిలో స్వాస్థ్యమును పొందినట్లు వారి కన్నులు తెరుచుటకై నేను నిన్ను వారి యొద్దకు పంపెదనని చెప్పాను. உங்களையும் என்னையும் கர்த்தர் இதற்காகவே அனுப்பி இருக்கிறார். మిమ్ములను నన్ను ప్రభు ఎందు నిమిత్తమే పంపించెను. ஜனங்கள் விசுவாசம் பெற்று பாவம் மன்னிப்பு அடைவதற்காக, ప్రజలు విశ్వాసం పొందుకొని పాపక్షమాపణ పొందు నిమిత్తము, பிசாசனுடைய கைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, సాతాను యొక్క చేతుల బారి నుండి విడుదల పొందుకొంటకై, இருளின் ஆதிக்கத்தில் இருந்த ஜனங்கள் கண்கள் தெளிவடையும்படியாக கர்த்தர் உங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். చీకటి యొక్క ఆధిక్యము నుండి ప్రజల యొక్క కనులు తెరవబడుటకై ప్రభు మిమ్మల్ని వారి మధ్యకు పంపిస్తున్నారు. இப்படி உலகமெல்லாம் தெரிந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு இந்த சுவிசேஷத்தின் மூலமாக பலனையும் கொடுக்கிறார். ఈ రీతిగా మనము లోకమంతటా తిరిగి సువార్తను ప్రకటించుచుండగా ఈ సువార్త ద్వారా ప్రభు మనకు బలమును దయచేయుచున్నాడు. கொலோசியர் 1:6 அதை நாம் பார்க்கிறோம். కొలొస్సీయులకు రాసిన పత్రిక 1వ అధ్యాయం 6వ వచనంలో ఆ విషయాన్ని మనం చూడగలం. இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் பரம்பி பலன் தருகிறது போல நமக்கும் பலன் வருகிறது. మన సువార్త లోకమంతటా వ్యాప్తి చెంది బలమును ఇచ్చుచున్నట్లు మనకు బలమును దయచేయుచున్నది. நாம உற்சாகமாய் அதை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். మనము ఉత్సాహంగా వాటిని చేయుచున్నప్పుడు ప్రభు మనకు బలమును దయచేయును. கொலோசியர் 9:17 இதை நாம் பார்க்கிறோம். కొలొస్సీయులు 1:19 మనం చూడగలం. பவுல் சொல்லுகிறான், நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. పౌలు చెప్తున్నాను, ఉత్సాహంతో అలాగూ చేస్తే నాకు బలం ఉందని చెబుతున్నాను. இன்னும் எபேசியர் 1:16 படி ఎఫెసీయులు రాసిన పత్రిక 1వ అధ్యాయము 14వ వచనం చొప్పున எப்படி இந்த பலன் வருகிறது? ఎలాగో మనకు ఈ బలం వచ్చుచున్నది. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார். పరిశుద్ధాత్ముడు మనకి అంతరంగ పురుషుని ఆయన బలపరుచున్నాడు. கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், ஆழம், உயரம், நீளம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படி செய்கிறார். క్రీస్తు యొక్క ప్రేమ యొక్క ఎత్తు, లోతు, వెడల్పు, పొడవు అన్నిటి తెలుసుకున్నట్టు చేయుచున్నాడు. அந்த அறிவுக்கு எட்டாத அன்பை நாம் உணர்ந்து கொள்ளும்படி செய்கிறார். మన జ్ఞానమునకు అందని ప్రేమను మనము గ్రహించేటట్టు చేయుచున్నాడు. இன்னும் சகலவித பரிபூரணத்தினாலே நம்மை நிரப்புகிறார். ఇంకా ప్రతి విధమైన పరిపూర్ణలోనికి ప్రభు మనల్ని నడిపించుచున్నాడు. இந்த பாக்கியம்லாம் யாருக்கு இருக்கிறது? ఈ ధన్యతంతా ఎవరికి ఉందండి? ஆண்டவருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்கிறவர்களுக்கு வருகிறது. ప్రభు యొక్క సేవను ఉత్సాహంగా చేయుచున్న వారికి వచ్చింది.
சகல பரிபூரணத்தையும் நமக்கு கொடுக்க ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். సమస్త పరిపూర్ణతను ప్రభు మనకు ఇచ్చుటకై ఆయన కనిపెట్టుచున్నారు. இதுதான் ఆండవరుకుள்ள నామ పెరుగుற బలం. ఇదేనండి ప్రభునందు మనం పొందుకునేటువంటి బలము. సకలవిధ నற்క్రియగளையும் செய்யும்படியாக செய்கிறார். ప్రతి విధమైన సత్కార్యములు చేయనట్లు ప్రభు చేయుచున్నాడు. సకలవిధ కృపయையும் పెరుగ செய்கிறார். ప్రతి విధమైన కృపను పొందుకొంటకు ప్రభు చేయుచున్నాడు. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, இறைக்கிற கிணறு தான் ஊரும் என்று. తమిళ్లో ఓ సామెత ఓ నాండుంది, తోడేటువంటి బావిలోనే నీళ్లు ఉబుకున్నట. நாம் ஆண்டவருக்காக எவ்வளவு அதிகமாக உழைக்கிறோமோ அவ்வளவு அதிகமான பலன் நமக்குள்ளாக வருகிறது. అయితే మనం ప్రభువుకి ఎంతగా మనము శ్రమ పడుతున్నామో ఆ స్థాయికి మనలో బలము పెంపొందించబడును. நான் திருமணமான புதுதில் ரொம்ப வீக்காக இருப்பேன். నేను వివాహమైన తొలితి దినంలో చాలా బలహీనంగా ఉండేదాన్ని. ஊழியத்தில் நிறைய உபவாசங்கள் செய்ய வேண்டிய நேரம் வரும். సేవలో అత్యధికమైన ఉపవాసాలు ఉండవలసిన పరిస్థితి ఏర్పడింది. ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகும் முன்னாலேயும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ప్రతి కూడికి వెళ్ళటకు ముందుగా ఉపవాసం ఉండి ప్రార్థన చేసేది. அதெல்லாம் என்னால் செய்யவே முடியாது. అవన్నీ నేను అస్సలు చేయలేని స్థితి. உடனே தலைவலி வந்துடும், వెంటనే తలనొప్పి వచ్చేది, மயக்கம் வந்துடும், వెంటనే నాకు నీరసలి మత్తు వచ్చేది, படுத்துக்கொள்வேன். పండుకునేదానను. அம்மா ஸ்டெல்லா அவர்கள் எனக்கு பிரெட்டில் நல்ல பட்டரை போட்டு சாப்பிடு என்று கொண்டு வந்து கொடுப்பாங்க. తెల్లమ్మగారైతే బాగా నాన్ రొట్టె మీద వెన్న పూసి బాగా తినమ్మని తీసుకొచ్చి ఇచ్చేవారు. வேண்டாம் என்று சொன்னாலும் வாயில் கொண்டாந்து திணிப்பாங்க. వద్దన్నా వారు వినక నోట్లో తీసుకొచ్చి కుక్కుతారండి. நீ விழுந்து கிடந்தா யார் பாப்பா, நாங்கள் தானே பார்க்கணும் என்று சொல்லி சாப்பிட வைப்பார். నీవు ఇలా పడుంటే ఎవరు చూస్తారు, మేమేగా చూడాలి అని నన్ను బలవంతంగా తినేటట్టు చేసేవారు. அந்த நேரத்தில் பாருங்க, நான் கன்சீவாக இருந்தேன். ఆ సమయంలో చూడండి, నేను గర్భం ధరించున్నాను. அதோடு கூட பிகாம் டிகிரியும் முடிக்கணும், பாடமும் படிக்கணும். దాంతోపాటు బీకామ్ డిగ్రీ కూడా నేను చదవాలి, నా పాఠాలు కూడా చదువుకోవాలి. எனக்கு ஒரே பயம், ஐயோ இவ்வளோ வீக்காக இருக்கிறோமே, எப்படி குழந்தைய பெற போகிறோமோ என்று. నాకైతే చాలా భయం, ఇంత నేను నీరసంగా బలహీనంగా ఉన్నానే, ఎలా నేను బిడ్డను కనగలనని భయం ఉండేది. அப்போ கர்த்தர் ஒரு நாள் வந்து பேசினார். అప్పుడు ప్రభు నాతో ఒక దినాన్ని వచ్చి మాట్లాడారు. என் மகளே, நீ பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாய். కుమార్తె, నువ్వు భయపడి వణుకుచున్నావు, ஆனால் வரும் நாட்களில் உன்னை நான் வல்லமையாக பயன்படுத்துவேன். కానీ రాబో దినముల్లో నిన్ను బహుబలంగా వాడుకుంటాను అని. நீ எவ்வளவு அதிகமாக எனக்காக வேலை செய்ய உன்னை ஒப்பு கொடுக்கிறாயோ அவ்வளோ அதிகமான பலன் உனக்குள்ளாக வரும் என்று சொன்னார். నీవు ఏ స్థాయికైతే నాకై పని చేయుటకు నిన్ను అప్పగించుకుంటున్నావో ఆ స్థాయికి నీకు నేను బలమును ఇచ్చేదనని చెప్పాను. எனக்கு அப்பவும் பயம், ஐயோ எவ்வளோ வேலை செய்யணும், எப்படி பலன் வரும் என்று. నాకు అప్పుడు కూడా భయమేనండి, అయ్యో ఇంత విస్తారమైన పని ఎలా చేయట, ఎలా నాకు బలమొచ్చును అని బాధపడేదాన్ని. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பலனை கொடுத்துருக்கிறார். కానీ ఈ దినాన చూడండి, ప్రభు ఎంతటి బలాన్ని ఇచ్చి ఉన్నాడో. உலகமெல்லாம் ட்ராவல் பண்ணி போகணும், లోకమంతటా ప్రయాణం చేసి వెళ్ళాలి, வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும், ఇంట్లో అన్ని పనులు చేయాలి, கணவரை கவனிக்கணும், భర్తను పట్టించుకోవాలి, பிள்ளைகளை கவனிக்கணும், పిల్లలను పట్టించుకోవాలి, பெட்டியை அடுக்கணும், పెట్టెలని సదురుకోవాలి, மெசேஜ் எழுதணும், వర్తమానాలు రాసి పెట్టుకోవాలి, வாசிக்கணும், ఉపవాసం ఉండాలి, மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ఇతరులకై ప్రార్థించాలి. இவ்வளவு வேலையும் செய்வதற்கு ஆண்டவர் பலனை கொடுத்து. ఇంత విశారమైన పని చేయుటకు ప్రభు బలమునిచ్చారు. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ప్రభు యొక్క నామము మహిమపరచబడును గాక. நாங்கள் అమెరికా పోనப்போ ஒரே பயம், ஐயோ இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு எப்படி ஊழியம் செய்கிறது என்று. మేము అమెరికా దేశం వెళ్ళినప్పుడు ఒకే భయం అండి, ఇంత విస్తారమైన పని చేసి ఎక్కడ మేము సేవకు వెళ్ళేది అని భయపడేదాన్ని. ஒவ்வொன்றையும் ஜெபம் பண்ணி செய்வேன். ప్రతి దాన్ని ప్రార్థన చేసి చేసేదానను. ஆனால் என்னுடைய குடும்பத்தினர் அதற்கு மிகவும் அதிகமாக ஒத்துழைத்தார். అయితే మా కుటుంబ సభ్యులు దానికి సరిగ్గా వారు అత్యధికంగా సహకరించారు. என் கணவர் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. నా భర్త గారు అన్నిటికీ సర్దుకుపోయేవారు. சாப்பாடு நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. భోజనము కూర బాగోకపోయినా బాగుందని చక్కగా తినేవారు. இங்கே இந்தியாவில் இருக்கும்போது நான் என்னைக்கு சமைச்சேன். అయితే భారతదేశం ఉన్నప్పుడు ఏనాడండి నేను వంట వండి పెట్టాను. சில நேரம் குழம்புல உப்பே இருக்காது. కొన్ని సందర్భాల నా కూరలో ఉప్పే ఉండదు. நல்லா இருக்கு ఎవాంజలిన్ సాப்பிடுவாங்க. బాగుంది ఎవాంజలిన్ అని ఆయన తింటూ ఉండేవారండి.
இப்படி குடும்பத்தினுடைய அன்பையும் எனக்கு கொடுத்தபடினால் என்னால் இன்றைக்கு ஊழியம் செய்ய முடிகிறது. ఈ రీతిగా కుటుంబం యొక్క ప్రేమను నాకు అందించు చేత ఈ దినాన్ని నేను సేవ చేయగలుగుతున్నాను. இப்படியே கர்த்தர் உங்களுக்கும் உதவி செய்வார். ఇలాగనే ప్రభు మీకును సహాయము దయచేయును. ஊழியம் என்கிறது லேசான காரியம் இல்லை. పరిచర్య అన్నది అంత సులువైన కార్యము కాదండి. அதை செய்வதற்கு நமக்கு பலன் வேண்டுமே. దాన్ని చేయుటకు మనకు తగిన బలము కావాలి కదా. உற்சாகமாய் செய்வதற்கு பலனை ஆண்டவர் கொடுப்பார். ఉత్సాహంగా చేయుటకు ప్రభు తగిన బలమును దయచేయును. கர்த்தருடைய பிரியம் அதை செய்யும் பிரியமான. ప్రభు యొక్క ప్రేమే అలాగూ చేయును నాకు ప్రియమైన వారలారా. கர்த்தர் உங்கள் மீது அளவில்லாத பிரியம் வைத்திருக்கிறார். ప్రభు మీ మీద కొలత లేకుండా తన ప్రేమను ఆయన ఉంచున్నాడు. தொடர்ந்து உற்சாகமாக ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசி. ప్రభుకే మీరు ఉత్సాహంగా లేచి తేజరిల్లండి. இப்பொழுது ஜெபிப்போமா. ఇప్పుడు మనం ప్రార్థించుకుందామా? ஸ்தோத்திரம் அப்பா. స్తోత్రం ప్రభా. ஆண்டவரே நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. తండ్రి మీరు సెలవిచ్చిన మంచి మాటలకే మీకు వందనాలు. அப்பா உற்சாகமாக உழைக்கிற நமது பிள்ளைகள் மீது உம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. తండ్రి ఉత్సాహంగా శ్రమ పడుచున్న నీ బిడ్డలపై నీ యొక్క ఆశీర్వాదము దిగి వచ్చును గాక. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. మనమందరం ప్రభుని స్తోత్రిద్దామా? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ప్రభుకి మన కృతజ్ఞత తెలియచేద్దాం. ஆண்டவரே எல்லாருக்கும் மத்தியில என்னை தெரிந்து கொண்டீரே உமக்கு స్తోత్రం. ప్రభా అన్నిటి మధ్య నీవు నన్ను ఏర్పరచుకున్నావే అందుని బట్టి మీకు స్తోత్రం. என்னை அனுப்பி இருக்கிறீரே உமக்கு స్తోత్రం. నన్ను నువ్వు పంపించే ప్రభా మీకు స్తోత్రం. கணவன் இல்லாத மனைவி இல்லாத ஆசீர்வாதம் இல்லாத என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீரே உமக்கு స్తోత్రం. భర్త లేనటువంటి నన్ను, భార్య లేనటువంటి నన్ను, ఆశీర్వాదం లేనటువంటి నన్ను ఏర్పరచుకున్నా ప్రభా మీకు స్తోత్రం. ஆண்டவரே பலவீனமான இந்த சரீரமுடைய என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீரே உமக்கு స్తోత్రం. ప్రభా బలహీనమైన శరీరం గల నన్ను నీవు ఏర్పరచుకున్నా మీకు స్తోత్రం. சந்தோஷமாக ஆர்ப்பரிப்போமா. సంతోషంగా ప్రభుని మనం ఆర్భటిద్దామా? ஹalleluya. హల్లెలూయా. స్తోత్రం. 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 எல்லாவற்றையும் கர்த்தர் மகிமையிலே நிறைவாக்குவார். సమస్తమును ప్రభు తనక మహిమయందు నింపును గాక. స్తోత్రం சொல்ல 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 கர்த்தருடைய ஆவி உங்களை நிரப்பும் பிரியமானவர்களே. స్తోత్రము చెప్పగా చెప్పగా ప్రభు యొక్క ఆత్మ మిమ్మల్ని నింపును ప్రియమైన వారా. நாம் திரும்பவும் பயப்படாதபடிக்கு మనము మరలా భయపడకున్నట్లు கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் பிரியமானவர்களே. ప్రభుని మనం స్తోత్రిద్దాం ప్రియమైన వారా. ஒரு தீங்கும் உங்களை தொட போவது இல்லை. ఏ కీడును మిమ్మల్ని ముట్ట జాలదు. உங்களுக்கு விரோதமாக ஒரு பெல்லி சூனியமும் இல்லை. మీకు వ్యతిరేకమైన ఏ చేతబడి శక్తులు లేవు. ஹalleluya. హల్లెలూయా. உங்கள் பிள்ளைகளை யாரும் தொட முடியாது. మీ పిల్లలను ఎవరు ముట్ట జాలరు. உங்கள் குடும்பத்தினரை ஒருவரும் அணுக முடியாது. మీ కుటుంబ సభ్యులను ఏ ఒక్కరు దరి చేరలేరు. அத்தனை பேரும் கர்த்தரை சேவிக்க தான் வேண்டும். ప్రతి ఒక్కరును ప్రభుని సేవించే తీరాలి. ஆண்டவரே இவர்களை மாத்திரமல்ல அப்பா, ప్రభా వీరిని మాత్రం కాదు ప్రభా, குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய கரத்திலே எடுத்துக் கொள்வீராக. కుటుంబ సభ్యుల్ని ప్రతి ఒక్కరిని ప్రభా నీ చేత ఎత్తి పట్టుకొందుగాక. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சேவிக்கட்டும் சுவாமி. నేను నా ఇంటి వారైతే యెహోవానే సేవించదమని చెప్పి మీరు ప్రతి ఒక్కరూ సేవించదురుగాక. హల్లెలూయా. హల్లెలూయా. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ప్రభుని మనం మహిమపరచెదము. இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். యేసుని నామమును మనం హెచ్చించెదము. ஹalleluya. హల్లెలూయా. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ప్రభు యొక్క రాజ్యమును కట్టెదము. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரியம் அந்த பிள்ளைகள் மீது இறங்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ప్రభా నీ వాత్సల్యత నీ బిడ్డలపై దిగి వచ్చింది మీకు వందనాలు. ஸ்தோத்திரம். స్తోత్రం. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. మంచి ప్రభుని మనం இருக்கிற స్తోత్రించు. இடத்துல கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆண்டவரை துதிப்போம். మనము నిలబడుచున్న స్థలమందే కొన్ని సమయము లేచి నిలబడి స్తోత్రించు. இப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். ఇప్పుడే మీరు ఆశీర్వాదం పొందుకునే సమయం. ஹalleluya. హల్లెలూయా. தீங்கை ஆண்டவர் உங்களை விட்டு விலக்குகிறார். కీడుని మీ యొద్ద నుండి ప్రభు తొలగించున్నారు. தீனி தீங்கு உங்கள் வழியே வருவதில்லை. ఇక ఏ కీడుని మార్గంలోనికి రాదు. எல்லா வியாதிகளும் தொலைந்து போகட்டும். ప్రతి వ్యాధి తొలగిపోతుంది. எல்லா பிரச்சனைகளும் தொலைந்து போகட்டும். ప్రతి సమస్య తొలగిపోతున్నది. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உமது பிள்ளைகளுக்குள் இறங்கி வருவீராக. ఇశ్రాయేలుకు దేవుడైన రాజైన ప్రభు
నీ ప్రజల్లోనికి ప్రభా నీవు దిగొచ్చుదుగా, நிரப்புவீராக, వారిని నింపుదుగాక, நிரப்புவீராக. నింపుదుగాక. கர்த்தருடைய அபிஷேகத்தை நாம் இன்றைக்கு புதிதாக பெற்றுக்கொள்வோம். ప్రభు యొక్క అభిషేకము నేడు మనం నూతనంగా పొందుకుందాం. புது அபிஷேகம், నూతనమైన అభిషేకము, புதிய அனுபவங்கள், నూతన అనుభవాలు. ஹalleluya. హల్లెలూయా. இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ఇప్పుడే ప్రభు మీకు ఇచ్చున్నారు. பெற்றுக்கொள்ளுங்கள், పొందుకోండి, பெற்றுக்கொள்ளுங்கள். పొందుకోండి. கர்த்தருடைய புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ప్రభు యొక్క నూతనమైన అభిషేకాన్ని పొందుకోండి. உண்மை உள்ள உமது பிள்ளைகளை பரிபூரணத்தினால் ஆசீர்வதியும்பா. నమ్మకస్తులైన నీ బిడ్డల్ని పరిపూర్ణమైన ఆశీర్వాదము చేత ఆస్వాదించుము ప్రభా. Thank you Jesus. వందనాలు యేసయ్యా. பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. పొందుకోండి నాకు ప్రియమైన వారలారా. Thank you Jesus. వందనాలు యేసయ్యా.